வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா வார்த்தை மூலமா ஒவ்வொருவரோட விடமாய் தேவன் கிரியை செய்யும்படியா ஒரு மனப்பட்டு நாங்கள் வார்த்தை காட்சியோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, மகிமை நிறைந்த ஆண்டவரே, வல்லமை நிறைந்த ஆண்டவரே, ஆவியானவரே எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக கர்த்தாவே. அப்பா ஆவியோடு கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாக அப்பா தகப்பனே வார்த்தை அபிஷேகம் பண்ணுங்க. ஒவ்வொரு இதயங்களிலும் நீங்கள் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அமருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மட்டுமாய் நம்மோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தினபடியினாலே தேவனுக்கு கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் வார்த்தையுடைய தலையங்கம் போராட்ட ஜெபம். இந்த நாட்கள்ல கடினமான நாட்கள், கடினமான காலங்கள், போராட்டம். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டம் என்று சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி, காரியங்கள் அப்படி. இந்த தேசத்துல வாழ்றதை ஒரு நாள் கழிக்கிறதே ஒரு மனுஷனுக்கு போராட்டமா இருக்கிறது. ஆகையினால நாங்கள் போராடி ஜெபித்து எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி ஒரு சில பரிசுத்தவான்களை பார்த்து கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். இதை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். முதலாவது அங்கே 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டார். ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஓகே, நாங்க தேவனிடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அநேக ஜெபங்கள். அங்கே பறந்து பேசுற ஜெபம், மன்றாட்டு ஜெபம், அப்படியாக தேவனிடத்தில் நாங்கள் அநேக ஜெபங்களை நாங்கள் பார்க்கிறோம். விண்ணப்ப ஜெபம், அப்போ நிறைய இப்படி பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற 2 நிமிஷம் ஜெபித்தாலும் கேட்பார், 4 மணி நேரம் ஜெபித்தாலும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிற தேவன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம் மத்தியில் கிரியை செய்கிற தேவன். அவர் எப்படி என்றால் நாம நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நாம் ஒரு காரியத்தை நினைக்கிறது கேட்கறதுக்கு மேலாக செய்கிற தேவன். இன்னைக்கு நாங்கள் கேட்டால் தான் கொடுப்பார்கள் இல்லையா? எங்களுக்கு நாங்கள் ஒரு தலைவருக்கு வெளியே உங்க குடும்பத்துல பெரியவர்களுக்கு இருந்தால் நாங்கள் கேட்கிறதை கொடுப்பார். ஆனா தேவன் நமக்கு என்ன தேவை என்று கேளாததையும் நினைக்கிறதையும் கொடுக்கிற தேவன். எங்களுக்கு நினைக்கிறதை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா நாம நினைக்கிறது கொடுக்கிற தேவன். அவர் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோமா? நாங்க நினைக்கிறதை கொடுக்கிற தேவன். எங்க இருதயத்துல என்னென்ன கேட்கிறோமோ அவர் கரங்களையேற்று நன்றி சொல்லுவோமா? நாங்க என்னென்ன இருதயத்துல நாங்க கேட்கிறோம் அதை கொடுக்கிற தேவன் இல்லையா? விளங்கு இல்லையா சொல்றது? நாம இருதயத்துல நினைக்கிறது யாருக்கு அனுபவம் இருக்கு? நம்ம இருதயத்துல நினைக்கிறத கொடுக்கிற தேவன் என்று கேட்காமலே இல்லையா? அப்ப கொடுத்துக்கிறதா இல்லையா? கொடுத்துக்கிறதா இல்லையா? ஒன்றுமே கொடுக்க இல்லையா? அப்போ நன்றி சொல்லுங்க கரங்களை தட்டி. ஏண்டா தேவனோட நல்ல உறவு. அதனால அப்படிப்பட்ட ஜெபங்கள் அன்னால் ஜெபித்தார். அங்கே எலிசபெத் ஜெபித்தார். இப்படியாக அநேக ஜெபங்கள் எஸ்தர் ஜெபித்தார். எத்தனையோ ஜெபம் 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 என்று நாங்கள் எத்தனையோ காரியங்களை காவிக்கு ஜெபித்தான் இல்லையா? அநேக ஜெபங்களை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று ஒரு சில பரிசுத்தவான்களுடைய ஜெபம், போராடி வெற்றி கொண்ட ஜெபத்தை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த நாள்ல அங்கே ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. இடத்துல வாசித்துக் கொள்ளுவோம். அங்கே 4வது அதிகாரம் 1 நாளாகமம் 9வது வசனத்தை திருப்பமாய் வாசிங்கள். ஜாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டார். ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். ஓகே, பாருங்க. ஜாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி
அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்றால் துக்கம், துக்கமுள்ள ஒரு மகன். அங்கே தாய் அவனுக்கு பெயரிடுகிறாள், நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன். அப்போ அவன் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவனுக்கு துக்கம், பிறக்கும் பொழுது அவனுக்கு துக்கம். வினாகிரியை போட்டா கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை. அப்போ பாக்குறோம் அங்க யாபேஸ் என்ன செய்கிறான் என்றால், அங்க அவன் தன் சகோதரரை பார்க்கலாம் அவன் கனம் உள்ளவன். அவனுக்கு கனம் இருக்கு, மதிப்பு இருக்குது, ஆனா அவனுடைய வாழ்க்கையில துக்கம். வேதம் சொல்லுகிறது, அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அப்போ இன்றைக்கு பெற்றோர்கள் பாருங்கள், தாய்மார்கள் வயிற்றிலே அங்கே கருத்தரித்து இருக்கும் பொழுது அவர்கள் கவலைப்பட்டாலோ இல்லை வேதனைப்பட்டாலோ அவர் உடைக்கப்பட்டாலோ அங்கே அவர்கள் கண்ணீரோடு காணப்பட்டாலோ பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கோம். தாய் அங்கே வேதனைப்பட்டு கருவை வயிற்றிலே வைத்துக் கொண்டு தாய் துக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டால் அங்கே அவர்கள் அந்த பிள்ளை பாதிக்கப்படுவது சயின்டிபிக் மூலமாய் சொல்லப்படுகிறது. அது உண்மை. அதே வேளையில ஒரு தாய் அங்கே வயிற்றிலே கரு இருக்கும் பொழுது வேதத்தை படித்து ஜெபம் பண்ணி தேவனுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை அங்கே ஒரு நல்ல சுகபலத்தோடு நல்லாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பிறந்த பின்பும் அந்த பிள்ளை ஒரு ஆரோக்கியத்தோடு ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையில காணப்படும் என்று சொல்லி அநேக ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். அது உண்மை. ஏனென்று சொன்னால் ஒரு 3.5 மாதம் தொடங்கி பிள்ளைக்கு கேட்கிற சக்தி, நீங்க வெளியில பேசுகிறதை கேட்கிற சக்தி இருக்கிறது. நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அதை உணர்கிற சக்தி அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நான் அதை என் வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அங்கே அந்த சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, வயிற்றிலே அந்த கருவில இருக்கும் பொழுது கூட அந்த பிள்ளையை நாங்கள் கவனமாய் வளர்க்கும் பொழுது அது தேவனுக்குரிய பிள்ளையாய் காணப்படும். பெற்றோர் பாவத்துக்கு தங்களை விலக்கி அநியாயத்துக்கு தங்களை விலக்கி பாருங்கள். இந்துவில சொல்லுவார்கள், அங்கே வயிற்றிலே அங்கே அவர்கள் அங்கே கருவை சுமக்கும் பொழுது அங்கே பாம்பை கொல்லக்கூடாது, பூச்சியை கொல்லக்கூடாது இல்ல சொல்லுவாங்களா இல்லையா? யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்ப சிறுலங்கா வந்தார்கள் சிலவர் எல்லாம் மறந்துடுவாங்க இல்லையா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? கை எழுதுவாங்க பாருங்க. அப்ப எதுக்கு ஐயோ பிள்ளை பாதிக்கப்பட்டோம்? அப்போ அதை விட பெரிய பாவம் நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வசனத்தின்படி நடக்காது பெரிய பாவம். அப்போ இவைகளை செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. ஆனா இந்த தாய்க்கு என்ன துக்கம் பாருங்க, அவர் துக்கத்தோடையே அவனை பெறுகிறார். அப்போ இந்த யாபேஸ் என்னன்னு சொன்னால் துக்கத்தின் மகன். வேதம் சொல்லுவது யாபேஸ் யார் என்றால் துக்கத்தின் மகன். அவருடைய வாழ்க்கை முழுக்க துக்கம், பேரே துக்கம், எல்லாமே துக்கம், எல்லாமே கண்ணீர். ஆனா அவன் ஒரு போராட்ட ஜெபம் செய்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவன் போராடி அந்த அவனுடைய சொல்லுவாங்க தமிழ்ல தலையெழுத்து சொல்லுவாங்க இல்லையா, இவனுடைய விதி பிடித்தான் இவருடைய காரியம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஏனென்றால் இதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதே ஒரு துக்கமான காரியம், துக்கமான மனுஷன், பேரே துக்கம். அப்போ ஆனா இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த துக்கத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கும்படியாய் வாஞ்சிக்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தேவனோடு அங்கே போராட முயற்சிக்கிறான். பாருங்கள், அங்கே யாபேஸ் தன் சகோதரி பார்க்கலும் கணவனாய் இருந்தால் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, முதலாவது யாபேஸ் என்ன செய்கிறான் என்றால் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிற மகனாய் இருக்கிறான். அவன் துக்கம் தான், அவனுடைய சரித்திரமே துக்கம், அவனுடைய பேரே துக்கம், அவனுடைய வாழ்க்கையே துக்கம் தான். சில பேர் சொல்வார்கள் ஆனா பிறந்திருந்த ஒரே துக்கம் தான், ஒரே பாடுதான், எனக்கு ஒரே பிரச்சனை தான், என் வாழ்க்கை முழுக்க முடியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான், எப்ப பார்த்தாலும் எனக்கு கண்ணீர், என்னுடைய வாழ்க்கை கண்ணீர், என்னுடைய காலமெல்லாம் கண்ணீர், நான் ஏன் இப்படி வாழ்றேன்? ஆனா மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே என்று சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாவற்றையும் மாற்ற ஒரு போராட்ட ஜெபம் உங்களுக்கு தேவை பிரியமானவர்களே. அப்படி யாராவது நினைத்தால் நீங்க போராடி ஜெபித்து பாருங்கள். உங்கள் சூழ்நிலையை சரித்திரத்தை மாற்ற தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் என்று சொன்னால் இப்படியான சூழ்நிலையில காணப்பட்டால் அங்கே யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதிங்க. யார் ஆசீர்வதிக்கணுமா? தேவனே என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,
அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். நமக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது ஆண்டதை பெற்றுக்கொள்வதற்கு கவனமாக இருங்கள். அந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது என்று நாங்கள் அறிய வேண்டும். தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறதா, தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வருகிறதா, தேவன் தான் இதை கொடுத்தாரா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சில ஆசீர்வாதம் போலதான் இருக்கும், ஆனா அது ஐஸ்வர்யம் அங்கே அது ஐஸ்வர்யத்தை தராது. அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏனென்றால் அது கூட ஒரு பயங்கரமாய் மாறிவிடும் பார்க்கும் பொழுது. அதனால அவருடைய அங்கே ஆசீர்வாதம் தான், ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால இவன் என்ன சொல்லு, எப்படி ஜெபிக்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் என்னை உங்களுடைய பரத்தில் இருந்து எனக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்க தேவையில்லை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறார், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த சுத்தமான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் ஆண்டவரே என்று இந்த யாபேஸ் போராடி ஜெபிக்கிறான். இது சாதாரண ஜெபம் அல்ல. ஏனென்றால் அவ்வளவு பெரிய இருள், அவ்வளவு பெரிய துக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு போராட்ட ஜெபம் அவசியமா இருந்தது அவனுடைய வாழ்க்கையில. அது மாத்திரமல்ல, அங்கே தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்ன ஊழிய எல்லை, என்னுடைய ஆசீர்வாத எல்லை, என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகள் விரிவடைய வேண்டும். ஒவ்வொரு எல்லை இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்கிறது, குறிப்பிட்ட வாழ்க்கை இருக்கிறது. ஆனா அதை தேவன் விரிவாக்க வேண்டும். பாருங்கள், சில இந்த நாட்கள்ல அங்கே இலங்கை தேசத்து வர ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆரம்பத்தில் இருக்கும். போக போகத்தான் இந்த எல்லைகள், ஒவ்வொரு படி எல்லைகள் விரிவாகி கொண்டிருக்கும். அதனால அந்த எல்லையை விரிவாக்குங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லை குறுகினதா இருக்கிறது, என்னுடைய எல்லை ஒரு குறுகிய காரியமா இருக்கிறது, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவர் என்று சொல்ல அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், என்ன நீங்க என் எல்லையை விரிவாக்குங்க ஆண்டவரே, என் எல்லை ஒரு முடக்கா இருக்கிறது, ஒரு சிறுதா இருக்கிறது, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உமது கரம் என்னோடு இருந்து. அப்போ அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, என்னை உங்களோட கரம், அது மாத்திரமல்ல என் எல்லையை பெரிதாக்குங்க, அது மாத்திரமல்ல உமது கரம் என்னோடு இருக்கும். அவர் என்ன சொல்றாருண்டா, அவருடைய கரம் எங்களோட இருக்கும். நாங்க ஆண்டவரை கேட்க வேண்டும் என்னென்றால், போராடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உம்மோட கரம் என்னோட இருக்கணும். தாவீது சொன்னான், வலது கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ தேவனை எப்பொழுதுமே நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறாரான்னு சொல்லி நாங்கள் நிதானிக்க வேண்டும். இல்லாவிட்டால் யார் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறார்கள்? எப்பயுமே தேவன் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். ஆனா நாங்க இருக்கிற இடம் கொடுக்க வேண்டும். அதனால அவன் என்ன சொல்றான், எப்படி ஜெபிக்கிறான் என்றால், அங்கே கரம், உங்களுடைய கரம் என்னோட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அப்போ தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே, என்ன நான் தாங்க மாட்டேன். ஏற்கனவே துக்கத்தின் மகன், ஏற்கனவே இந்த வாழ்க்கை முழுக்க கண்ணீர் வேதனை, இதுக்குள்ள எண்ணம் தீங்கு ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை இலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனா கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய போராட்ட ஜெபத்திலிருந்து ஒரு பெருதமான விடுதலையை கொடுத்தார். அவனை ஆசீர்வாதம் உள்ள மகனாய், அவருடைய சாபத்தின் காரியத்தை எடுத்து போட்டு அவருடைய ஆசீர்வாதம் உள்ள மகனாய் தேவன் மாற்றினார். பிரியமானவர்களே, அதனால நாம் ஒரு போராட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை நம்மை விட்டு போக வேண்டுமானால் யாரோடு போராடுறதல்ல, மனுஷனோடு போராட. சில பேர் பாருங்க, நம்முடைய காரியங்கள் சரிவராட்டி மனிதரோடு சண்டை பிடிப்பார்கள். வீட்டிலே பெற்றோரோடு பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள், அங்க கணவன் மனைவியோடு சண்டை பிடிப்பார்கள். ஏன்னா தம்முடைய காரியங்கள் சரிவராத பட்சத்துல நீங்க யாரையும் மன நோக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஒருவரை நீங்க நோக்கி பார்க்க பழகுங்க. அவரை மாத்திரம் பார்க்க 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 அது ஜெபிக்கிறது எப்படி என்ன பாருங்க. யாபேசுற ஜெபம் எப்படி தேவனுக்கு கேட்க வேண்டாம், அவன் தேவனை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய தாவீது சொல்ற, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அப்போ என்ன முகத்தை பாருங்க, மற்றவன் முகத்தை இல்ல, லோயற்ற முகத்தை இல்ல, இல்லையா, லோயற்ற முகத்தை இல்ல, முதலாளியின் முகத்தை இல்ல, இல்லையா,
அந்த நிரந்தரமாய் துக்கத்தில் இருக்கிற அந்த மகனுடைய துக்கத்தை இல்லாமல் பண்ணி ஒரு ஆசீர்வாதமான மகனாய் போராட்ட ஜெபத்தினால நீக்கினார் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலும் இது நடக்காது. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஒரு கட்டுப்படுத்தி நாங்கள் வாழக்கூடாது. அங்கே இஸ்ரவேல் கர்த்தரை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுப்படுத்தினார்களாம். சங்கீதங்கள்ல பார்க்கிறோம். அப்போ அவர்கள் இவ்வளவுதான் ஆண்டவரால் செய்ய முடியும், இவ்வளவுதான் அவரால் முடியும் என்று சொல்லி நாங்கள் தேவனை மட்டுப்படுத்த கூடாது. அவரால் எல்லாமே கூடும். நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவனுக்கு எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஆனா நாங்க போராட வேண்டும். ஜெபத்துல சாதாரண ஜெபம் இல்லாது போராட்ட ஜெபம் நான் பின்னுக்கு நாங்க உங்களுக்கு சொல்லுறேன். அது சாதாரணமா ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஜெபிக்கிறது அல்ல. இன்றைக்கு நான் உங்களை அங்கே ஒருபடி தேவனோடு நெருங்க வைக்க வேண்டும் என்று வாழ்க்கப்படுகிறேன். தேவனோடு நீங்கள் போராடி ஜெபித்து பாருங்கள். அது உங்களுக்கு தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்தும் பிரியமான. அதனால இந்த யாபேஸ் தாயின் கற்பத்திலேயே ஒரு துக்கமுள்ள மகனாய் காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கமா இருந்தாலும் ஒரு நாள்ல தேவன் அந்த துக்கம் எல்லாவற்றையும் எடுத்து அவருடைய மனதில விரும்பின காரியங்களை அவனுக்கு அருள் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க உங்களோட காரியத்துக்காக யாரையும் பார்க்காதபடிக்கு உம்மது கரம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு போராட்ட ஜெபத்தை நீங்க இந்த நாளில் இருந்து மேற்கொள்வீர்கள் சொன்னால் உங்களுடைய எல்லா நிரந்தரமாய் அதிக நாட்களாய் பதில் கிடைக்காத காரியத்துக்கு தேவன் பதில் கிடைக்க பண்ணுவார் பிரியமானே. அடுத்ததாக நாங்கள் வாசித்துக் கொள்வோம். எசேக்கியா என்ற மனிதனை நாங்கள் பார்க்க போறேன். எசேக்கியா என்ற மனிதன் உங்களுக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகரும் அதனுடைய ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இக்காலமட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல் என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைகளான குருவியை போலும் கூறினேன். புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதால் கூட்டு போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்கொண்டுக் கொள்ளும் என்றேன். எசேக்கியா இப்படியாக புலம்புகிறார். அது எப்போ புலம்பினார் என்று சொன்னால் எந்த டைம்ல புலம்பினார் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தா தெரியும். 38வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்கள், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரன் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எசேக்கியா நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு வியாதி, அதுவும் ஒரு பயங்கரமான வியாதி. வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிரெஞ்சு பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உல்சர் என்று இருக்குது. அது வந்து அல்சர் என்று போடப்பட்டது. ஆனால் பிளவை என்று சொன்னால் நீங்கள் ஈமேத்யூல பார்த்தா தெரியும். அது அங்கே அவர்களுடைய காரியம் அறி பிளவர் போல் படரும், இவனையும் அலெக்சாந்தர் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா அது எப்படி என்று சொன்னால் பிளவை என்று சொன்னால் அது கேன்சர், ஒரு படர்ற ஒரு வியாதி. அப்போ அது அல்சர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அது என்ன வியாதியா இருந்தாலும் அது மரணத்துக்குரிய வியாதி தான். கடுமல் காய்ச்சல் எல்லாம் மரணத்துக்குரிய வியாதி இல்லை இல்லையா? இப்போ இது ஒரு மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வியாதி அங்கே எசேக்கியாவுக்கு காணப்பட்டது. அந்த வேளையில அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். பாருங்கள், சில வயதானவர்கள் மறைக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? ஏன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி சொன்னார்? ஏசாயா வந்து அக்கௌண்ட்ஸ் போட்டுதா இல்லையே? இப்ப நீர் மறைக்க போறேன், அப்ப எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும். பாருங்க, வயதானவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மறைக்கிற நாள் வருகிறது எல்லாவற்றாலும் அவர்களுக்கு ஓரளவு தெரியும் இல்லையா? வயசு வந்து இருக்கும் பொழுதோ இல்ல வியாதியில வைத்தியர்கள் சொல்லி இருப்பார்கள், நீங்களை பிழைக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒழுங்குபடுத்துவார்கள் இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இவனை பிரித்து கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்போ அந்த வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவார்கள். அப்போ எசேக்கியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது? நீ மறைக்க போறீர் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனை வரும். அதுவும் மறைக்க போறீர் என்று சொன்னதை கேட்டு அவனுக்கு மரண பயம் வந்துவிடும் இல்லையா? ஆனா அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான் என்று பாருங்கள், வாசித்துக் கொள்ளுங்க தொடர்ந்து. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு
நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அங்கே அவன் நீ மறிக்க போற ஆண்டவரை சொல்லிட்ட. டாக்டர் சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன அப்படி இருக்கு, நீ மறிக்க போகிற. எதுவும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னா சொன்னதுதான் என்ன. அப்போ அவனுக்கு எவ்வளவு மரண பயம் தீயில் உண்டாயிருக்கும் பாருங்கள். அப்போ அவன் என்ன செய்வான் என்றால் அது உடனே பயத்தோடு என்ன செய்யறான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அங்கே யாபேஸ் கர்த்தரை நோக்கினான். இங்கே எசேக்கியா என்ன செய்கிறான் என்றால் கர்த்தரை நோக்கி அங்கே ஜெபம் பண்ணுகிறான். அதுவும் சுவர்புறமாக திருப்பி கொண்டு அங்கே ஒரு தனித்தவனாய் தனிமைக்குள்ளாய் போய் அங்கே சுவர்புறமாய் திருப்பி என்று சொன்னால் அங்கே யாரும் பார்க்க முடியாதவனை இல்லையா. அவன் மற்றவர்கள் பார்த்தாலும் அவர் யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர் அங்கே தன்னுடைய ஜீவனுக்காய் தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை. அதனால் அவர் எப்படி ஜெபிக்கிறானா, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்போ இந்த ஜெபம் ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு மனத்தியாலம் கூட அல்ல பெரியமானவர்களே. இவன் போராடி தேவனிடத்துல தன்னுடைய ஜீவனுக்காய் கெஞ்சுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால்தான் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே தேவன் அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்த பின்பு என்ன சொல்லுறார் என்றால், விடிய காலம் மட்டும் நான் என்னை மீட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல எறும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவார் என்று சொல்லி அப்ப அவர் என்னென்றால் அவளை விடிய காலம் வரை போராடுகிறார். ஏனென்றால் அவருடைய போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், என்னை ஜெபத்துக்கு செவி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தாலும் அவர் ஆண்டவர் சொல்லிட்டார் தானே, மனம் திரும்ப ஆண்டவர் மனம் மாறி என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை சுகப்படுத்துவார் என்ற பயம் அவனுக்குள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா அதனால விடிய காலம் மட்டும் அவன் போராடுகிறான். அப்ப போராடி என்ன செய்யறான் என்று சொன்னால் அங்கே அவன் மரண பயம், ஐயோ இப்ப எனக்கு மரணம் வரப்போகுது, அந்த மரண வேதனை என்று சொல்வது நீங்கள் பல பேர் எனக்கு அதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அந்த மரணம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அந்த உயிர் அந்த மனிதனை விட்டு பிரியும் பொழுது பயங்கரமான ஒரு போராட்டம். அது அந்த அந்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு விலகும் பொழுது அது எலும்புகளை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தாங்க முடியாத வேதனை இருக்குமா அந்த உயிர் பிரியும் பொழுது. அப்போ அதை எசேக்கியா நினைத்து மிகவும் வேதனைப்பட்டான். இந்த மரணம் எனக்கு வரப்போகுது, இப்ப இரவுல வந்தாலே இந்த நேரம் 11 மணிக்கு வரப்போதா, 12 மணிக்கு வரப்போதா, 1 மணிக்கு போ. அவர் சொல்ற விடிய காலம் மட்டும் நான் என்னை விட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல எறும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நான் முட்டை போலவும் தயவிலான் குருவை போல கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பொத்து போயின கத்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேல் போட்டுக்கொள்ளு என்றேன். அப்போ அப்படியே அவன் போராடுகிறான் ஜீவனுக்காக. அப்படி போராட சுவர்புறமாய் தன்னை திருப்பி கொண்டு போராடின வேளையில கர்த்தர் அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா நாங்கள் செபிக்க மாட்டோம். தெரியும், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எல்லாம் தெரியும், ஆனா பிரச்சனை வரும்போது நாங்கள் ஜெபிக்கிறது அல்ல. பிரச்சனை வரும்போது முழங்கால் படிட்டு தேவனை தேடுறது அல்ல. எங்க வரும் அவசியமான தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகளை நோக்கி பார்க்கிறது இல்ல. பிரியமானவர்களே வேலை இல்லாவிட்டால் அதுக்கு அங்க நேரம் எடுத்து தேவன் சமூகத்துல ஜெபிக்கிறது இல்ல. எதுவும் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, அடுத்தது வாசிங்க. நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தார். இல்லையம்மா, 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது எசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆனா அதுக்கு அது முன் காரியத்தை தான் நீங்க சொல்றேன், நான் இப்படித்தான் இருந்தேன்னு சொல்லி. இப்போ அவர் விடிய கால மட்டும் போராடினார். அந்த போராட்ட ஜெபத்தில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். இப்ப எங்களுக்கு இது முடியாது, இது நடக்காது என்று சொல்லி சொல்லி சொல்லிப்ப எசேக்கியா அவருடைய பின் நிலைமை சில பாதிப்புகள் உண்டாயிருந்தது, இல்லையும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னதாய் அவன் என்ன செய்தான், தேவனுக்கு உண்மை முத்துவமாய் தேவனுடைய காரியம் கொடுத்த பொறுப்பை சரியா செய்தார். பாத்தீங்கன்னா தெரியும்,
ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அவர் பார்வைக்கு நலமானது என்ன தெரியுமா? நலமானது என்ன சொல்லுங்க பாப்போம். அவருடைய பார்வைக்கு தேவன் விரும்புகிற காரியம் என்ன? உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நாங்கள் தேவன்கிட்ட எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோம், எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். தேவன்கிட்ட என்ன தேவையினாலும் எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன சொல்லுங்க. உண்மை, உத்தமம், பரிசுத்தம், சொல்லுங்க, ஜெபம், அதெல்லாம் வேணும். ஆனா உங்களோட செய்ய சொன்னார். சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அது எல்லாருமே விழுந்த கடமை. அப்போ தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவரை ஆராதிக்க வேண்டும் தான். உண்மையா இருக்கணும், வாழும். நீங்க எல்லாம் சொன்ன சரி. ஆனா ஆத்தும ஆதாயம். இன்னைக்கு அந்த ராஜா, நாங்க யூதா ராஜாக்களில் இந்த வடக்கு ராஜ்யத்துல ஆண்ட ராஜாவில் ஒருவர் தான் இந்த எசேக்கியா. அப்போ அவன் என்ன செய்தான்? தேவனுடைய ஜனத்தை சரியா நியாயம் விசாரித்தான். தேவனுடைய காரியம், தேவன் சொன்ன காரியங்கள் சரியா செய்தான். அப்ப அதனால்தான் அவன் என்ன சொல்லுறான் என்றால், உனக்கு நலமானது உமக்கு முன்பாய் நான் என்ன செய்தேன்? நலமானது. ஆண்டவருக்கு பெரிய உண்மையா நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த பழைய சொல்லி நீங்க ஆத்தும ஆதாயம் செய்து பாருங்க. நான் பல தடவை சொல்லுவேன். இன்றைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். கிறிஸ்தவர் சபை என்ன? வாக்குத்தத்தங்களின் சுவிசேஷ சபை. என்ன பேர் சபைக்கு? சுவிசேஷ சபை என்றால் என்ன? அப்ப ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அதுதான் முக்கியம். அப்போ இன்றைக்கு இல்ல, அது எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மச்சு பிடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நீங்க தேவனோட உண்மையாய் ஒரு சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருப்பீங்கண்டா இன்னொரு ஆத்மாவை கண்டு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல இருக்க முடியாது. ஆத்மாவை சபைக்கு கூட்டிக் கொண்டு வராமல் இருக்க முடியாது. அதனால தேவனுக்கு முன்னதாய் நல்ல காரியங்களை செய்யுங்க. அப்பதான் சொல்லலாம், ஆண்டவரே நான் உமக்கு முன்னதா இப்படி எல்லாம் நடந்த ஆண்டவரே, உமக்கு முன்னதாய் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, இப்படி ஊழியத்தை நிமித்தம் வேதனைப்பட்ட ஆண்டவரே, பாடுபட்ட ஆண்டவரே, கண்ணீர் விட்ட ஆண்டவரே, உமக்காக நான் பாடுபட்டு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க முடியும். இந்த போராட்ட ஜெபத்துல கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நாங்கள் இன்னைக்கு நீங்க எப்ப உங்களுடைய காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றீங்களா? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நீங்க சோதனைக்கு விலக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களோட காரியம் நடக்கல, இது நடக்கல, எனக்கு சோர்வு இருந்து வைங்க. அந்த சோர்வு இன்றைக்கே நீங்க போராடி நாளைக்கே போராடி நீங்க ஜெபிக்காவிட்டால் சோர்வுக்குள்ளாய் போய்விடுவீங்கள். இல்லாவிட்டால் உங்களோட தேவைகளுக்கோ எந்த காரியத்துக்கோ நீங்க போராடி இந்த நாட்கள் பதில் இல்லாத விண்ணப்பங்களா இருக்கலாம். அவைகளுக்கு நீங்கள் போராடி இன்றைக்கே தீர்மானம் எடுத்து இரவரவாய் ஜெபித்தோ நாளை ஜெபித்தோ இல்ல உபவாசம் பண்ணி ஜெபித்தோ நீங்க முடிவெடுக்காவிட்டால் உங்களோட காலமும் நேரமும் வீணாய் போகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்காமல் பிந்தி போகிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நீங்க தேவ சமூகத்துல உங்களுடைய காரியங்களுக்காய் போராடுங்கள். மனுஷனோடு போராடாதீர்கள், அதிகாரங்களோடு போராடாதீர்கள், அதிகாரிகளோடு போராட வேண்டாம். உங்களுடைய தேவனோட நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். அது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சில வேளைகளில் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் பொறுத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க தேவனிடத்தில். நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய முகத்தை பாருங்க, நோக்கி பார்த்தாங்க. எசேக்கியா என்ன செய்யறாண்டால் தேவனை நோக்கி பார்த்தானா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையோட நாங்க தொடர்ந்து வாழக்கூடாது. அதுக்கு ஒரு முடிவு வேண்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரகசியத்தை சொல்றேன், உங்களுக்கு 5 பிரச்சனை இருக்கலாம். முக்கியமான பிரச்சனை ஒன்றொன்றா உபவாசம் பண்ணி அந்த பிரச்சனைக்கு மாத்திரம் நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். சில வேளைகளில் நான் என்ன செய்வேன் என்றால், சபையில யாருக்காவது ஒரு மரண வியாதியோ வேதனையோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பயங்கரமான அந்த இரவு முழுவதும் அந்த ஆளுக்காக இருந்து ஜெபித்து அவர்களுக்கு சுகம் என்ற பின்புதான் நான் நித்தரை செய்தேன். என்னுடைய கணவனார் வைத்தியசாலை இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு ஒட்சம் கொடுக்கப்பட்டது, மிகவும் சீரியஸா இருந்தார். ஆனா அந்த வேளையில் நான் யாருக்கும் சொல்ல விருப்பமில்லை. காரணம் என்னவென்றால், எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறதுனால என்னுடைய கணவனாருடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத எனக்கு போன் பண்ணி எனக்கு அங்கே ஜெபம் பண்ணாதபடி என்னை அங்கே தொந்தரவு செய்வார்கள் என்று சொல்லி, அதனால நான் யாருக்கும் ஆரம்பத்திலே தெரியப்படுத்த எனக்கு விருப்பமில்லை. ஒரு ஆளுக்கு தெரிந்தா கூட அங்கே எல்லா நாடுகளிலும் எனக்கு போன் தொடங்கிவிடும். அதனால நாங்க என்ன செய்தோம் என்றால், போராடி ஜெபம் பண்ணினோம். போராடி இரவாயிருந்து ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே 40-41க்கு மேலே 40க்கு மேலே இருந்த காய்ச்சல்
குறைய ஆரம்பித்த. ஜெபிச்சு ஜெபிச்சு ஒரு அரை மணி நேரத்தையாவது ஒரு போன் பண்ணி கேட்கும் பொழுது அந்த காய்ச்சல் குறையும். இப்படித்தான் எங்கள் சபையில் அநேகர் இப்படிப்பட்ட இதுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். அவர்கள் போன் பண்ணும்போது ஒவ்வொரு இரவும் போராடுவேன் வந்து, ஆண்டவரே சுகம் கொடும் கூட, எப்ப எனக்கு இவர்களுக்கு சுகம் என்று சொல்லி அங்கே எனக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறதோ எல்லாமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில நிமித்தம் நம்முடைய சபையில எந்த ஒரு ஆத்மா பாதிக்கப்பட்ட கூடாது ஆண்டவர். நான் கெஞ்சுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இந்த வாக்கு தத்தங்களை சபையில் இருக்கிற எந்த பிள்ளைகளுக்கும் இந்த நிமித்தம் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. என்றால் எங்களோட பழக்கம் ஆண்டவரை பார்த்து சின்ன பிள்ளை போல எனக்கு பேசுவேன். சில விஷயங்களை கேட்பேன், சில மொக்குத்தனமாயும் கேட்பேன், சிலது என்னத்தை கேட்கறது தெரியும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பேன். என்னோட மகளுக்கு தெரியும் என்னென்றாலும் கேட்பேன். சில வேளை நம்ம மகளார் வந்து சொல்றாரு, அம்மா இதை கேட்டீங்களா கேட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் என்னுடைய பழக்கம். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற எந்த ஒரு விசுவாசிக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அதெல்லாம் நான் போராடுவேன் இரவிரவா இருந்து. ஒரு வியாதி, ஐயோ மூச்செடுக்க முடியல, சில பிள்ளைகள் அடிப்பார்கள். அந்த இரவு முழுவதுமா அவருக்கு ஜெபம் பண்ணி, இப்போ ஓகேயா, இப்ப நித்திர கொள்ளுதா, இப்ப நித்திர கொள்றீங்களா, ஓகே, அப்பதான் நான் படுப்பேன். ஏன்னு சொன்னால் அந்த போராட்ட ஜெபத்துல எனக்கு தெரியும், அது ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே அங்கே தேவன் சுகம் கொடுத்து விட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்க போராடி ஜெபிச்சு பாருங்க, உங்களோட ஒரு காரியம், உங்களுக்கு எந்த பிரச்சனை முன்னுக்கு நிற்குதோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு ஆஸ்பத்திரி தடையா இருக்குதோ அதை முன்னுக்கு வைங்க. முன்னுக்கு வச்சு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, பண்ணிக்கொண்டு இருக்கும் தேவனை பார்த்து பேசி பேசி ஆவியானவர் விடுதலை சொல்லி பாருங்க. தொடர்ந்து போராடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள தெரியும் இதுக்கு பதம் கிடைத்து விட்டது, உங்களுக்குள்ள தெரிய வரும். அது தெரிய வரும் வரை விழுமாதீங்க. ஒரு முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பல தடவை, என்னுடைய கணவனை கொம்பனிகள் வைத்திருந்தபடினால சகோதரர்கள் சேர்ந்து அது நிமித்தமா அவங்களுக்கு 13 லட்சம் ஈரோக்கள் கட்டும்படியாய் வந்தது. அப்பொழுது ஆனா என்னோட கணவனார் பேர் தான் கொடுத்தது, எல்லாம் மற்றவர்கள் தான் செய்தாலும் தவறு அவர்கள் செய்யவில்லை, குறைய நட்டத்துக்கு வித்தார்கள். அதன் நிமித்தமாக அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. ஆனாலும் அங்கே 13 லட்சம் ஈரோக்கள் கட்டும்படியாக எங்களுக்கு கடிதங்கள் வரும், வீட்டை இப்போதைக்கு பண்ணினார்கள். இப்படியாக நடந்தது. ஆனாலும் நாங்கள் கடந்து விடவில்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணினோம். வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாவற்றையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் நான் கேட்டேன், ஆனாலும் ஆண்டவர் நான் உங்க வீடு கேட்கவே இல்லையே, இதே இப்போதைக்கு பண்ணினாங்க, நான் வந்து ஜெபிக்கல வீட்டுக்காக. அப்ப என்ன ஆண்டவரை கேட்கவே இல்லை, வீடு கொடுக்க சொல்லி நீங்க தான் கொடுத்தீங்க, ஆனா பரவாயில்லை, அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணினோம். ஆனா அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன கருணார் அந்த கடைசியாக என்னோட கணவனாரை அங்கே விசாரணை செய்வதற்காக கோர்ட்ஸுக்கு கூப்பிட்டார்கள். அவரோட சேர்த்து அந்த பேர் இருந்தவர்கள் கொஞ்சம் அப்படி எல்லாரையும். அந்த நேரம் அவரை கூப்பிட்ட வேளையில நான் என்ன செய்யறேன், 8 மணிக்கு அவர் போய்விட்டார். 7 மணியில இருந்து நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அவருடைய கோர்ட்ஸ் முடியும் வரை. அப்போ ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட 9 மணித்தியாலம் ஆகிவிட்டது. அவர் போய் அந்த கோர்ட்ஸ்ல இருந்து ஜட்ஜ் எல்லாம் அங்கே பேசி எல்லாம் முடித்து வெளியில வந்து ஜெபம் வெளியில வந்து அவர் ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சொல்லும் வரை நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்போ அவர் அடித்து சொன்னார், என்னைத்தான் முதலாவது என்னை பார்த்து இந்த முகத்தை பார்த்து சொன்னார், நீ எந்த தப்பும் செய்யவில்லை என்று சொல்லி என்னை கோர்ட்ஸிலே தீர்த்து விட்டார்கள். எனக்கு எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை, உன்னை முகத்தை பார்க்கவே தெரியுது, நீ எந்த ஒரு தப்பும் இல்லை என்று சொல்லி உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி என்னை வெளியில விட்டு விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார் என்னை கணவனார். அப்போ ஆண்டவர், அப்ப எனக்கு எழும்ப விருப்பம் இல்லை, நன்றி சொல்லணுமே, உடனே முடிஞ்சு விட்டது என்று சொல்லணும். அடுத்த சவுர் நடித்தார், நீ எனக்கும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படியா என்று அவரா எல்லாரும் சேர்த்து தான் கோர்ட்ஸ்ல கூப்பிட்டாங்க. ஆனா அவரை திருப்பி விசாரிக்க வேண்டியது சொன்னார்கள். நான் சொன்னேன் ஜெபம் பண்றேன், அப்படியாக அங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவனுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தார். நான் எதுக்கு சொல்றேன்டா, ஒரு காரியம் தேவனிடத்துல போக பழகுங்க, தேவ சமூகத்துல முழங்கால் படிடுங்க, சுவர் புக்கிற புறமா திரும்புங்க, யாரையும் நீங்க பார்க்காதீங்க, யாரும் விசாரிக்கணும் நினைக்காதீங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் என்ன விசாரிக்கணும், அவ விசாரிக்கணும், இவன் விசாரிக்கணும், சபைக்கு வந்தாலும் விசாரிக்கணும். ஏனையா புது ஆத்மாண்டா பரவாயில்லை, 10 வருஷம் ரசிக்கப்பட்டு, 5 வருஷம் ரசிக்கப்பட்டு, 4 வருஷம் ரசிக்கப்பட்டு, கர்த்தரை பார்க்க தெரியாம, தேவனோட பேச தெரியாம, ஜீவனுள்ள தேவன் தானே ஐயா. இன்றைக்கு அந்த நாட்கள் எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க சும்மாவா? இப்போ தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு தேவனை பார்க்க முடியாமல் அவன் என்ன செய்யறா, இவன் என்ன செய்யறா, இவன் பேசல அவன் பேசல, மிகவும் வேதனை. ஏன் தெரியுமா? தேவனை மறுதளிக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு அவன் பேசல, அவன் விசாரிக்கல, இப்ப பாஸ்டர் விசாரிக்கல சொன்னீங்கடா, நீங்க தேவனை மறுதளிக்கிறீங்கடா. தனியே இருந்து ஜெபிச்சு பாருங்க. உங்களோட பிரச்சனை இன்னைக்கு எசேக்கியா தனியே தான் ஜெபிச்சார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தனியே தான் ஜெபிச்சார். சிலுவையில வெற்றி சிறந்தார், தனியா தான். யாபேஸ் தனியா தான் ஜெபிச்சார். அதனால உங்களுக்கு சபை உதவி செய்து ஜெபிக்கிறதுக்கு, உங்களுக்கு சபை மூலமா ஒரு பலன் கிடைக்கிறது. ஆனா தனியே இருந்து தேவனை தேடி பாருங்க. ஏன் நான் சில வேளைகளில் நினைப்பேன்,
அப்பா இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலம் விசாரிக்கல, இவன் போன் பண்ணல, பேட்டைக்கு ஜெபிக்கல. சில குடும்பங்களை 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பேட்டை, எல்லாரும் வாங்க ஜெபிக்க, எல்லாரும் கேட்க விட்டுவாங்க பாஸ்டர். கொஞ்சமா ஜெபிச்சு பழகும் இல்ல. அந்த பாசம் ஜெபி, இந்த பாசம் மாத்திரம் இல்லை, அந்த பாசம் இந்த பாசம் அந்த பாசம் காணிக்க. இப்ப இந்துல இருக்கிற மாதிரி, இந்துல தானே அந்த கோயிலுக்கு தேங்காய் உடைச்சிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறது. அந்த மாதிரி நினைக்கிறீங்க ஆண்டவரை. நோ, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். நீங்க ஜபித்து பாருங்க. ஏன் எசேக்கியாவுக்கு வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய முடியாது பிரியமானவர்களே? அதனால தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. எந்த முன்னுக்கு ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு அதையே வச்சுக்கொண்டு தெரியாதுங்க காவி கொண்டு தேவ சமூகத்துல ஊற்றுங்க, விட்டுருங்க, போராடி ஜெபிக்க பழங்க. என்னோட வாழ்க்கையில இப்படி 1000 சாட்சியை நான் சொல்லுவேன். மற்றவர்களுக்காகவும் எனக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு ஊழியத்தை நிமித்தம் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு எதிர்ப்பு. ஆனா நாம தேவனிடத்துல பேச பழகி கொள்ளுங்க. தேவனோட பேசுங்க, மனசோட பேச. கூட்டம் முடிஞ்ச அவனோட கதை இவனோட கதை அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும். நோ, நீங்க விசாரிக்கத்தான் வேணும். ஆனா சபையில ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஆண்டவரை பாருங்க, பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கணும், நான் எப்படி முன்னேறலாம் என்று பாருங்க. அதனால இசைக்கு என்ன செய்தான்? அங்கே தேவனோட போராடி ஜெபித்த வேளையில தேவன் 12 வருடங்களை கூட்டி கொடுத்தான். ஆனா காலை வரையும் அவன் அங்கே போராடி ஜெபம் பண்ணினான். அவனுடைய போராட்டம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா ஒரு வசனம் தான் போட்டப்பட்டதா, கர்த்தாவே இப்படி என்ற ஒரு வசனம். ஆனா அவன் போராடினது அதிக நேரம் தெரியுமா? அதனால அந்த இசைக்கியால் போல நாங்க போராடி ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அடுத்த மனிதனை பார்ப்போம். யாக்கோபு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுன்னா சின்ன பிள்ளைகளுக்கே பாடம். அதனால அடுத்த காரியங்களை கடத்தல் சீக்கிரமா யாக்கோபு அந்த மனிதனை நான் பார்க்க போறேன். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எப்ப பிந்தி தனித்திருந்தான் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? எப்ப பிந்தி தனித்திருந்தான்? யாக்கோபு எப்ப பிந்தி தனித்திருந்தான் சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியும்? வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேதத்தை படிங்க. வேதம் தெரியாட்டி நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. வேதத்துக்குள்ள நீங்க இறந்தறக்க உங்களுடைய ஆவி ஆத்மா வேத வார்த்தையோட கலந்திருக்கணும். அப்பதான் நீங்க ஜெபிக்க முடியும். வார்த்தை தெரியாம நீங்க ஜெபிக்க முடியாது. எப்ப பிந்தி அவன் தனித்திருந்தான்? எந்த சந்தர்ப்பத்துல பிந்தி தனித்திருந்தான்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட்டனால 1000% கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க. என்ன சொன்னாரம்மா? மனைவி பிள்ளைகள்லாம் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் இவர் தனித்திருந்து ஜெபிக்கிறார். ஓகே, வேற லாபானை விட்டு புறப்பட்டு போகும்போது ஓகே, நீங்க எல்லாரும் அனுப்பி போட்டு ஓகே கட்டிக்கார். இருந்தாலும் ஆஜந்தி சபையில ஒரு வித்தியாசம் இருக்குதாங்க, விளக்கமா சொல்றாங்க. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப கர்த்தர் அங்கே யாக்கோபுடைய எல்லா காரியங்களையும் மறைந்திருக்கிறார். பாருங்க, அங்கே யாக்கோபு என்ன செய்யறான்? லாபான் வீட்டுல இருந்து அங்கே யாக்கோபுக்கு பெரிய பிரச்சனை. அவன் ஆடை இவர் எடுக்கிறது, இவர் ஆடை அவர் எடுக்கிறது, அப்படியான ஆட்டுக்குட்டிகளை உன்னுடையதுன்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை. ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்பயுமே பிரச்சனை, போராட்டம் தான். ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அழைப்பு என்று தேவன் வச்சிருந்தா பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கு. அழைப்பு ஒவ்வொருடைய அழைப்பை பொறுத்தது அவனுடைய பாடும் வேதனை பிரியமானவர்களே. அப்போ யாக்கோபுக்கு பிரச்சனை தான், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். ஆனா அதை விட மாமா விட்ட பிரச்சனை, திருமணம் செய்யல, அங்கே அவருடைய மனைவியை கூட மாத்தி கொடுத்து விட்டார் மாமா, இப்படியாக பயங்கரமான பிரச்சனை தான். ஆனா தேவன் அங்கே யாக்கோபின் மத்தியில காணப்பட்டார். ஒரு அழைப்புள்ள மனுஷனை தேவன் கைவிட மாட்டார் சோர்ந்து போனாலும். ஆனா தேவனுடன் அங்கே இருக்க முயற்சி பண்ண வேண்டும். அப்போ யாக்கோபு என்ன செய்தார் சொன்னால், அங்கே மாமா வீட்டுல இருந்து பதான் அராமில இருந்து வெளிக்கிட்டு அங்கே மாமனாருடைய காரியங்கள் தேவனுடைய பார்வையிலும் உண்மையிலேயே நல்லது இல்லைத்தான். அவருடைய பார்வையிலும் அங்கே வீழ்பாடிகளை சுமத்தி அவருடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவருடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டதாகவும் அப்படியாக நிறைய படி சொல்லி அப்படியாக அவங்களுக்கு ஒரு குழப்பமுள்ள சூழ்நிலை காணப்பட்டது. அது நிமித்தமாக தேவனும் அங்கே யாக்கோபோட பேசினார், நீ எழுந்து உன்னுடைய வீட்டுக்கு, உன்னுடைய தாப்பன் வீட்டுக்கு நீ போன்னு சொல்லி, நீ அங்கே பலியிட்ட அந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அங்கே தேவன் பேசியிருந்தார். அப்பொழுது அவன் வெளிக்கிடும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே ஏசாவுக்கு அவன் பயந்தவனாய் காணப்பட்டான். காரணம் இருக்கிறது ஏனென்றால் ஏசாவை அவர் ஏமாற்றி
சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டதை நிமித்தம் ஏசா ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கிறார், நான் இதை கொண்டு போடுவேன் என்று சொல்லி. அதனால அவர்களுடைய பயம் நியாயமானதுதான். அப்படி பயந்த வேளையில தன்னுடைய வேலைக்காரரை அங்கே அனுப்பி வழியிலே அங்கே ஏசாவின் இடத்துல ஜனங்களை அனுப்பி கேட்கிறார். நான் அப்ப ஏசா அங்கே ஏசாவை பார்க்கும்படியாக அவருடைய நிலைமைகளை அறிந்து கொள்ளும்படியாக அங்கே அனுப்பின வழியில் அவர் யாக்கோபுக்கு சொல்ற, அவர் 450 பேரோட அங்கே உனக்கு எதிராக புறப்பட்டு உன்னுடைய சகோதரன் வரலான்னு சொன்னா அவருக்கு பயம் வந்து விட்டது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், வெகுமதிகள் அநேகம் ஆடு மாடுகள் வெகுமதிகளை அங்கே என்னுடைய சகோதரனுக்கு கொடுத்தால் பாருங்க, அவர் யாக்கோபு இல்லையா, பழைய மூல அப்பையும் இருக்கிறது அவருக்கு அங்கே கூழை கொடுத்து ஏமாற்றினது போல பாருங்க சொல்ற, வெகுமதிகளை அங்கே கொடுத்து அவருக்கு முன்னாலாம் வச்சு அப்படியே லேயாடையெல்லாம் ஒழுங்குபடுத்தி பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி அதுக்கு முன்னால் வெகுமதிகளை வைத்து நான் அனுப்பிவிட்டா அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு என்னோட ஐக்கியமாவார் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் என்று சொன்னான். அப்படியாக ஒழுங்குபடுத்தி ஆற்றை கடக்க பண்ணி விட்டான் எல்லாரையும். அதனால் அதை பார்த்து தன் சகோதரன் தன்னோட சந்தோஷமா இருப்பார், ஒரு ஒப்புரவாகி நான் அப்படியே சுகமாய் அந்த இடத்துக்கு நான் போகலாம் என்று சொல்லி. ஆனா அந்த வேலை அப்படியெல்லாம் அவன் நினைத்து எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டார் சகோதரன் ஐக்கியப்படத்தக்கதாய். ஆனாலும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்தவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கே பாருங்கள், யாக்கோபு 24ஆம் வசனத்துல யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்படி ஒரு புருஷன் பொழுது விடிமளம் அவருடனே போராடி அவரை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகை யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. உங்களுக்கு தெரியும், நாள் வரைக்கும் முஸ்லிம்கள் இந்த இறைச்சி சாப்பிடுவதில்லை இல்லையா, இது நிமித்தமாக பாருங்கள். அப்போ அங்கே யாக்கோபு என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே தேவனோடு போராடி இங்கே பார்க்கிறோம். அங்கே புருஷன் என்று சொல்லப்படுகிறது அங்கே தேவனை குறிக்கிறது. சில இடங்கள்ல சில காரியங்கள் தேவதூக்கி குறிக்கும், சில இடத்துல சில காரியங்கள் தேவனை குறிக்கும். இது தேவனை குறித்து சொல்லப்படுகிறது அவை யாக்கோபு போராடுவது. அதனால பாருங்கள், அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை துளுக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அப்போ யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? நீர் என்னை ஆசீர்வதிங்க. ஆனா எங்க நிக்கிறார்? அங்க எல்லாம் லைன்படுத்திட்டார். ஆனாலும் அவனை பிரியப்படுவதற்குரிய காரியம் செய்தாலும் அவன் என்ன செய்கிறான்? அங்கே தனித்திருந்தான் தேவனை நோக்கி பார்ப்பதற்காக. அதான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு கவலை இருக்கும், பாடு இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம், தேவனை பார்க்க தெரியும். எந்த சூழ்நிலையும் அவரை நோக்கி பாருங்க, முகத்தை பார்க்க பழகினீங்கடா எல்லா பிரச்சனையும் பண்றீங்க. பாருங்க, யாக்கோபா தான் இருக்கிறான். ஆனா எல்லாம் அவனை பிரியப்படுறதுக்கு ஏற்ற காரியம் ஒழுங்குபடுத்திட்டான். ஆனாலும் தனித்திருந்தான். ஏண்டா? திருப்தி இல்லை அவனுக்கு. எந்த ஆண்டவர் என்ன கொண்டு வந்த ஆண்டவர் சரியா கொண்டு போவார் என்ன இல்லையா? நான் சரியில்லாட்டி அவரை பிடிக்க போகணும். நான் உண்மை இல்லை தான். நீங்க பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட சாட்டாதீங்க. ஐயோ நான் சரியா நடக்கிறேன், அவர் சரியில்லா நடக்கிறேன், அவனுக்கு எல்லாம் நடக்குது. சில பேர் என்னோட பேசுறத பார்த்தா நான் கலைச்சு எனக்கு வெள்ளனெல்லாம் போயிடும். அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்க, ஏன்னா எனக்கு மாத்திரம் இல்லை, அவன் அது செய்யறான், இது செய்யறான், அவனுக்கு நடக்குது, எல்லாம் நடக்குது அவனுக்கு, எனக்கு மாத்திரம் இல்லை. இதான் கேட்பாங்க. ஆனா தேவனை நோக்கி பார்க்க மாட்டாங்க. நாங்க எப்ப பார்க்க மறக்கிறோம் அவ்வளவு நாளும் வீணா போயிடும். பார்க்கறது சும்மா இல்லை, ஒழுங்குபடுத்துங்க. முதல்ல சும்மா பார்க்க முடியும், நேரத்தை ஒழுங்குபடுத்துங்க. ஒரு நாள் முடிக்கிறது ஜெபிக்க போறோம், தொடர்ந்து ஜெபிக்க போறோம் சொல்லி பாருங்க. அங்க யாக்கோபு என்ன செய்யறான்? நான் போகட்டு பொழுது விடுகிறேன், அதுக்காக நீர் என்னை ஆசீர்வதித்தால் அடியோமை போக விடுவேன் என்ற. அப்போ நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிடிவாத மாட்டேன் இல்லைங்க, போராடுங்க. நான் விட மாட்டேன். 1 மணி ஆனாலும் விட மாட்டேன், 2 மணி ஆனாலும் விட மாட்டேன், 3 மணி ஆனாலும் ஜெபத்தை நிப்பாட்ட மாட்டேன். நான் சொன்னவங்களுக்கு நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள அது வரும். எனக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கிடைச்சிட்டு வரும் வரை நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப வேலைக்கு போற சிஸ்டம் அப்படின்னு கேட்குறீங்க சில பேர். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, அதுக்கு தான் நேரத்தை ஏற்படுத்துங்க. வேலை முடியுதா, வேலை முடிய நேரத்துல இருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜெபிக்க தொடங்குங்க. எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அப்போ நீ அது வேலைக்கு போறது இல்லையா, மற்ற காரியம் இல்ல. முதலாவது நீங்க நேரத்தை கொடுங்க ஜெபத்துக்கு. வேலைக்கு போங்க, போயிட்டு வந்து அதுல நேரம் இருக்கும். எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம் இல்லையா, எவ்வளவு காரியங்கள் செய்யறோம். ஆனா ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்க. ஏண்டா நீங்க ஜெபத்துக்கு நேரம் கொடுக்காட்டி, ஒரு போராட்ட ஜெபத்துல ஈடுபடாட்டி உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுக்க முடியாது. மற்ற காரியங்களை செய்த என்ன பிரயோசனம்? சில பேர் என்ன செய்வாங்க, வேலையா செய்வாங்க, நல்லா 2 நேரம் வேலைக்கு போவாங்க, சர்வத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனா கடைசியில வியாதி என்று படுத்தா
அங்க ஒன்றுமே இல்லை. பாருங்க சில பேர் அப்படித்தான். அது இல்ல, முதலாவது நம்ம காக்கணும். அப்ப நம்ம காக்கிறதுக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். நமக்கு ஜீவனை கொடுக்கிறது என்ன? ஜெபம், தேவனுடைய வார்த்தை, தேவனோடு பேசுறது. அப்போ அவைகளை நாங்கள் செய்யும் பொழுது மற்ற எல்லாம் அவங்களுக்கு ஒரு இலகுவாக இருக்கும். பாருங்க இதுல அங்கே அவர் நான் போகட்டு பொழுது விடுகிறேன் என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் நீ போக விடுங்க என்றார். அத உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். இப்போ ஆண்டவரை பாருங்க, இவரை விட மாட்டேங்க. இவ்வளவு நேரம் பாருங்க, ஆண்டவர் பொழுது விடுதப்பா, போக விட என்ன இல்லையா? இவ்வளவு நேரம் போராடி இருப்பேன். அப்ப யாக்கோபு எவ்வளவு நேரம் போராடி இருப்பேன் பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் இரவிரவா போராடி இருப்பான் பாருங்க. அங்க விடிய அளவும் அவனுடனே போராடி. அப்ப இவ்வளவு இத்தனை மனத்தியால வந்து பாருங்க, அப்படி போராடின வேலையில அந்த ஆசீர்வதிச்சாரா சொல்லுங்க பாப்போம். போராடின வேலையில நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அப்படி போராடின வேலையில ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சாரா சொல்லுங்க. என்ன கேட்டேன்? நான் போராடினோட என்ன செய்த? நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு முதல்ல ஒன்று கேட்டேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க, உண்ட பேர் என்ன? ஏன்னா அவருக்கு தெரியாதா அவர் பேர்? அவருடைய யாக்கோபு பேர் தெரியாதா? ஏன் கேட்டார்? அங்கே உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாக்குறோம். 1வது 2வது வசனத்துல பாக்குறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சோதிக்கிறாண்டா, உன்னுடைய இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். அப்ப எப்படி எதுக்கு சோதிக்கிற? நம்மளே இன்னைக்கு மனுஷர் மிருகங்களை போல் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் ஊதுற சத்தத்துக்கு செவி கொடாதபடி காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்களாம். நான் சொல்லல, பைபிள்ல ஆண்டவர் சொல்ற கண்ட பிள்ளையை பார்த்து. அப்ப இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் அப்படித்தான், இதுக்குமே விளங்காது. என்ன பிரச்சனை பாருங்க, இந்த கொரோனா வந்ததானே, யாரா கொரோனா வந்தாக்கள் கூட திருந்துறாங்களா பாருங்க. வந்தாக்கள்லாம் ஓவரா மஸ்க் போடாம நிற்கிறாங்க, ஓவரா சாப்பிடுறாங்க, சொல்லவர் ஓவரா மஸ்க் தேவையில்லை திரிகிறாங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து வேதனை பட்டு கூட திருந்துறாங்க இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன நினைப்பாரு எங்களை பற்றி? இவன் இதுக்கு பிறகு இருந்தாடி நான் என்ன செய்யறது? அப்ப மனுஷனுடைய இருதயம் எப்படி? மிருகத்தை போல மனுஷனுடைய இருதயம். அதான் மாடு தன் எஜமான, கழுதன் எஜமானை மாடுதன் ஆண்டவர் முன்னே அறியும், என் ஜனங்களும் அறிவில்லாமல் இருக்கிறார்களா? அப்ப எவ்வளவு சொன்னாலும் ஜனங்கள் அறிவே வராதான். அப்ப இந்த கொரோனா வந்தா கூட இவ்வளவு பிரச்சனை, ஜனங்கள் செத்தா கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அறிவு வராம இருக்குது. சில பேர் சுகர் வியாதி இருக்கும், நல்லா சாப்பிடும், ஆனா வியாதி தள்ளி வேதனை இருக்கும், சாப்பாட்டை கண்ட உடனே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. கொஞ்சமாவது யோசிங்களேன், ஏற்பட வியாதியில அப்போ அந்த வியாதியை மறந்துடுவாங்க. அந்த வியாதி வேலை வரைக்கும் கத்துவாங்க, துடிப்பாங்க. ஐயோ வியாதி வந்ததே எனக்கு, இதனால நான் கவனமா இருக்கணும் நினைப்பே கிடையாது. இதே போலதான் வியாதி வந்தாலும் அது மாறின உடனே பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது முடிஞ்சோன்னு திருப்பி தன்னோட விளையாட்டை காட்டுவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? உண்ட இதயத்தில் இருக்கிறத நீ அறியும்படி. அப்ப என்ன செய்தார்? ஆண்டவர் பார்த்து யாக்கோபை கேட்டார், உனக்கு பேர் என்ன? யாக்கோபு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இனி சொல்லுங்கல்ல, நீ சொல்லுங்க. பாருங்க, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன செய்ய பாருங்க. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்ப முதல்ல போராடினான், பேர் கேட்டுதான் ஆசீர்வதிச்சார் இல்லையா? அப்போ நீங்க போராடும் பொழுது உங்களுக்கு போராடி ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்க. அப்ப நீங்க யாருன்னு அறிஞ்சு கொள்ளுவீங்க. தேவ சுமத்து நிறைய நேரம் தாங்க சொல்லுவாங்க சயின்டிபிக் படி 40 நிமிஷம் நீங்க ஒரு ஆளோட கதைக்கிறீங்களா, அவரை மாதிரி நீங்க மாறிடுவீங்களா? அதனால தெரியலாதா கூட நேரம் போன்பதை கதைக்காதீங்க. அதுபடியால அப்ப பாருங்க, அப்ப தேவனோட நீங்க மனத்தியால கணக்குல போராட என்ன நடக்கும்? உறவு வருமா இல்லையா? அப்ப உறவு வரைக்கும் என்ன நடக்கும்? உங்களோட பிள்ளையெல்லாம் வெளிச்சத்துல தெரியுமா இல்லையா? அப்போ இப்ப போராடின வேலையில இடையில தான் ஆண்டவர் கடைசியா பேர் என்னன்னு முதலே கேட்டுக்கலாம் தானே. போறோம்னு சொல்லும்போது பேர் என்னன்னு கேட்டுக்கலாம் தானே. விடு நான் போறேன்னு சொன்னேன் ஆண்டவர். இவன் விட மாட்டேன்றான். நீ ஆஸ்பத்திரிய நான் விட மாட்டேன். அப்போ முதலே கேட்டுக்கலாம் தானே. ஏன் பிறகு கேட்டார்? உணர்வு முதல்ல நீ போராடு, நான் உனக்கு உடனோடு செய்ய போறது இல்லை. என்ன நீ உணர்வு, உன் இருதயத்துல நீ அறி, நீ யாரு? யாக்கோபு எத்தன். இப்போ முதலடி மனம் திரும்பு. அப்போ உங்க பேரை நீ
உங்களை போராடிட்ட, என்னோட நல்ல உறவு வச்சுட்ட, என்னையும் நீ இஷ்டவேலை என்ன பண்ணுவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அப்போ நீங்க போராடி போராடி ஜெபம் பண்ண உங்கள்ட்ட இருக்கிற காரியங்கள், தவறான காரியங்கள் வழியில போகும். அப்போ தேவன் கடந்து வந்து காரியங்களை செய்வார். ஏன் தேவன் எங்களை கண்டிக்கிறார், ஏன் தேவன் எங்களுக்கு சில காரியங்களை செய்ய தாமதிக்கிறார் என்ற பிள்ளை என்னோட நெருங்கணும். அவருடைய விருப்பம் நாம பரலோகம் போகணும், அவருடைய விருப்பம் நல்ல உறவு அவரோட வச்சிருக்கணும். நரகத்துக்கு தள்ளிவிடுறதுக்கு அல்ல பிரியமானவர்களே. சில பேருக்கு உடனே எல்லாம் கிடைத்து விட்டா அங்கே வேற காரியங்களை செய்வார்கள். ஒரு தேவனுக்காக என்ன செய்யணும், அதை செய்யணும், இதை சொன்னா இது விரும்ப மாட்டார்கள். அப்ப பாருங்க, ஆனபடினால தேவன் அங்கே நீங்க போராடி ஜெபிக்கும் பொழுது அங்கே நீங்களே மாறுவீங்க. உங்களுடைய காரியங்கள் மாற்றப்படும், உங்களுடைய தவறான காரியங்கள், தேவனை பிரியமில்லாத காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகும். அப்பொழுது தேவன் அற்புதம் செய்வதற்கு உங்களுக்கு சுகமா இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? தேவனை கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அதை நாங்க பாடுவோம். எங்களுக்கு உடவிட்டா பொன்னாக துளங்கிடுவேன் சில பாடுகிறோம். உடைத்து விடும் என்னை உருமாற்றும். உடைச்சாலும் பிரச்சனை ஆண்டவர். பாடுவோம். உடைச்சு விடும் என்னை ஒருவர் பாடுறார், உடைக்காதையும் உருமாற்றும். அவர் சொன்னார், நான் பாடும்போது நீங்கள் உடைத்து விடும் என்று பாடும்போது நான் உடைக்காதையும் என்று பாடுவேன். ஏனென்றால்